26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். Yes, we 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எந்த நாடு அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்ததோ, இஸ்லாமாபாத் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைலாக் விட்டாங்களோ, இப்போ அதே நாடு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய 13,000 ராணுவ வீரர்களை அனுப்பியிருக்கிறது. பாகிஸ்தான் என்ற நாடு எப்போ வந்து பிறந்ததோ அப்பையிலிருந்து அவங்க இந்த மாதிரி வேலைகளை வந்து கூச்ச நாச்சம் இல்லாம இறங்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்திருக்கிறது. அதாவது ஒரு டிஃபென்ஸ் பேக்ட், அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா 2 பேருக்கும் கார்டியலான வின் வின் சுச்சுவேஷன் இருக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான நாடு வந்து விரும்பும். ஆனா பாகிஸ்தான் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. காசு. சோவியத் யூனியன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து அவங்களுடைய ஊடுருவுறாங்க, இன்வைட் பண்றாங்க. ஸோ வந்து அதுக்கு பிறகு இந்த இன்வைட் நடந்த பிறகு அந்த சோவியத் வீரர்களுக்கு எதிராக முஜாஹிதீன்களை பல மில்லியன் டாலர்களுக்காக பயிற்சி கொடுத்து அனுப்பி வைத்தது பாகிஸ்தான். அந்த CIA அப்படிங்கிற அந்த உளவு நிறுவனம் பாகிஸ்தான்ல என்ன நினைச்சாலும் செய்ய முடியும். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ISI அப்படிங்கிற அந்த நாசக்கார உளவு அமைப்புக்கு பயிற்சி கொடுத்ததே CIA தான். அந்த மேற்குலக நாடுகளுக்காக நாங்கள் இந்த கேவலமான வேலையை கடந்த 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து பெருமையாக சொன்ன ஒரே ஒரு நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப். வியட்நாம் போர்லையும் சரி, ஈராக் போர்லையும் சரி, கிரவுண்ட் இன்வேஷனை பண்ணி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தங்களுடைய துருப்புகளை வந்து இழந்திருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரியான துருப்பு இழப்புக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து தயாரா இல்லை. ஸோ அதனால இவங்க பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அது வாலாட்டக்கூடிய நாயாக இருக்கிறதால 2 புறையை தூக்கி போட்டால் வந்துருவாங்க அப்படிங்கிறதால இவர்கள் இப்போ பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. இதை விட ஒரு வெட்கக்கேடானது, குறிப்பாக ஒரு துரோகம் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துணிச்சல் இருக்கவர்கள் அந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போறோம். இதுல முதல் விஷயம், சவுதி அரேபியாவில் குவிக்கப்பட்டனர் பாகிஸ்தானின் 13,000 ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. சவுதி அரேபியாவில் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் எதுக்கு குவிக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சரி, இப்போ இந்த குவிப்பு செய்தி யார் வெளியிட்டது அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சேர்ந்த 13,000 ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் 18 போர் விமானங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய அபுதல்ஃபா ஏர்பேஸ்ல வந்து அவங்க வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் செக்டார்ல இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சவுதி அரேபியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, அமைதிக்கான மத்தியஸ்தம் செய்கிறோம் எங்க நடந்ததுன்னா இஸ்லாமாபாத்ல, பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல நடந்தது. அந்த இஸ்லாமாபாத்ல ஈரானுடைய டெலிகேஷன்ஸும் வந்தாங்க. அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD Vance, அப்புறம் அதிபர் ட்ரம்ப்புடைய மருமகன் ஸ்டீவ் விட்காஃப் உள்ளிட்டவர்கள்லாம் வந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனாலும் பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதுல வந்து அமைதி எட்டப்படல, இந்த பேச்சுவார்த்தை தோல்வி, கிட்டத்தட்ட தோல்வி அப்படிங்கறது வந்து அறிவிச்சுட்டு இஸ்லாமாபாத்ல இருந்து வெளியேறினார் JD Vance. இப்போ எந்த நாடு அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்ததோ, இஸ்லாமாபாத் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைலாக் விட்டாங்களோ, இப்ப அதே நாடு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய 13,000 ராணுவ வீரர்களை அனுப்பியிருக்கிறது. இதுதான் பாகிஸ்தான். இந்த நாடு உண்மையிலேயே எதற்கான ஒரு நாடு? இது இப்ப பாகிஸ்தான் செய்ததுக்கான காரணம் என்ன மத்தியஸ்த அமைதி பேச்சுவார்த்தைக்கும் அவங்களே நடத்துறாங்க, அவங்களே அடிக்கிறதுக்கு ஆளும் அனுப்புறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி நாடு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இந்த குழப்பம் எப்ப தெளியும் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஒரு ரெக்கார்ட்ஸ், அதாவது இதுக்கு முந்தைய ஹிஸ்டரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த 13,000 ராணுவ வீரர்களை அவர்கள் ஏன் அனுப்பினார்கள் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த மத்தியஸ்தம் ஏன் செய்தார்கள் அப்படின்னு தெரியும். முதல் விஷயம், கருவிலேயே குற்றம். இந்த நாடு, பாகிஸ்தான் என்ற நாடு எப்போ வந்து பிறந்ததோ
அப்பையிலிருந்து அவங்க இந்த மாதிரி வேலைகளை வந்து கூச்ச நாச்சம் இல்லாம இறங்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்திருக்கிறது. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அதே ஆண்டு, அதே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இரண்டு நாடுகளுக்கும் வந்து சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்ச உடனேயே இவங்க என்ன பண்றாங்க, உடனடியா யுஎஸ் அதாவது அமெரிக்காவுடைய சார்பு நாடாக பாகிஸ்தான் மாறுகிறது. இதுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும் இல்லையா? நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்தை நியாயப்படுத்துவதற்கான விஷயங்களை செய்யணும். அதுக்கு வந்து அவங்களுடைய ஜின்னா, அவங்களுடைய தேச தந்தை ஜின்னா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் என்பது வந்து லேண்ட் ஆஃப் இஸ்லாம், அதனால இங்க வந்து கம்யூனிசம்லாம் வந்து முளைக்காது அப்படின்ட்டு வந்து சொல்றார். ஸோ இப்போ கம்யூனிஸ்டுக்கு தான் வந்து அகெயின்ஸ்டானவன், தங்களுடைய நாடு அகெயின்ஸ்டான நாடு அப்படின்ட்டு வந்து அறிவிக்கிறார். ஏன் அறிவிக்கிறாரு? 1948 அந்த காலகட்டத்தில் இந்த கோல்டு வார் அப்படிங்கிறது பீக்ல போய், அப்போ வந்து சோவியத் யூனியன் வந்து இருந்தப்போ இவங்க வந்து அமெரிக்கன் அலையா வந்து பாகிஸ்தான் வந்து மாறுறாங்க. ஸோ இதுதான் இப்போ. ஸோ இதுக்கு வந்து கைமாறா என்ன கேட்டாங்க அப்படின்னா, $2 மில்லியன் உதவி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இதே ஜின்னா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கினார். ஸோ இப்போ இந்த அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய பிறகு அதுக்கு அடுத்ததா வந்த கொரியன் வார்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா போய் நின்னது இதே பாகிஸ்தானுடைய ராணுவம். 1950 அமெரிக்காவுடைய சார்பா இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் அப்படிங்கிறது வருது. அது வந்து சியட்டோ அண்ட் சென்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃபென்ஸ் பேக்ட், அதாவது அமெரிக்கா ராணுவ புரிந்துணர்வு அப்படின்னு சொல்லலாம். இதுல கூச்சம் இல்லாம போய் வந்து கையெழுத்து போட்டது பாகிஸ்தான். அதாவது ஒரு டிஃபென்ஸ் பேக்ட், அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா 2 பேருக்கும் கார்டியலான வின் வின் சிச்சுவேஷன் இருக்கிறதை தான் ஒரு புத்திசாலித்தனமான நாடு வந்து விரும்பும். ஆனா பாகிஸ்தான் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, காசு. அதுக்கப்புறம் 1959 1959ல என்ன நடக்குது அப்படின்னா, பெஷாவர் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான பகுதி, அதை வந்து ஒரு வருஷம் லீஸுக்கு விடுறாங்க. யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு லீஸுக்கு விடுறாங்க. எதுக்காக லீஸுக்கு விடுறாங்க அப்படின்னா, சோவியத்துடைய மிசைல் சிஸ்டம் வந்து அதோட சிக்னல்ஸ், அதுக்கப்புறம் மிசைல் சிஸ்டத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு இந்த பெஷாவர் அந்த இடத்த வந்து வாடகைக்கு விடுறாங்க பாகிஸ்தான். பெஷாவர் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லொகேஷன் அது. அந்த மாதிரி இடத்த வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து வாடகை விட்டு பிழைக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் 1959 வந்து இருந்திருக்கிறது. ஸோ அங்க பாடுறதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சோவியத்துடைய அந்த ஏவுகணையுடைய மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஏவுகணை தயாரிப்பு, அப்புறம் ஏவுகணை வந்து சோதனை உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்கா கண்காணிச்சாங்க. இது அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் மேலே போய் என்னாச்சு அப்படின்னா, பெஷாவருடைய ஏர்பேஸ், அந்த பெஷாவருடைய ஏர்பேஸ்ல இருந்து அமெரிக்காவுடைய உளவு விமானம் U-2 அப்படிங்கிற அந்த உளவு விமானம் சோவியத்துக்குள்ள வந்து பறக்க ஆரம்பிச்சது. ஸோ சோவியத்துக்குள்ள போய் பறந்து அந்த அவர்களுக்கு தேவையான உளவு தகவல்களை சேகரித்தது. இதற்கு துணையாக இருந்த நாடு அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். எதுக்கு எப்படி வச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு. அதுக்கப்புறம் 1971 இவங்க வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் 2 நாடுகளுக்கும் வந்து புரோக்கரேஜ் பண்ணாங்க. இப்ப பண்றாங்கல்ல, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இதே புரோக்கரேஜை காசை வாங்கிட்டு 1971 இதே பாகிஸ்தான் வந்து செய்திருக்கிறது. அதுக்கப்புறம் 1979 ஈரான்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஷாவுடைய அரசாங்கம் வீழுது. ஷா தான் வந்து அந்த ஈரானை வந்து அந்த பெர்ஷியன் அந்த ஸ்டைலில் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னர் வம்சாவளி. அங்க வந்து ஈரான்ல 1979 இந்த ஷாவுடைய அரசாங்கம் வீழ்ந்த பிறகு ஈரான்ல இருந்த அமெரிக்காவுடைய அசட்ஸ், அவங்களுடைய அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாப்பா பலுச்சிஸ்தான் வழியா பாகிஸ்தானுக்கு வந்து கொண்டு வரதுக்கான உதவியையும் இவர்கள் தான் செய்தார்கள். எல்லாமே எப்படின்னா காசு வாங்கிட்டு. அதுக்கப்புறம் 1979 மிக முக்கியமானது. 1979 அதே ஆண்டுல சோவியத் யூனியன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல வந்து அவங்களுடைய ஊடுருவுறாங்க, இன்வைட் பண்றாங்க. ஸோ வந்து அதுக்கு பிறகு இந்த இன்வைட் நடந்த பிறகு அந்த சோவியத் வீரர்களுக்கு எதிராக முஜாஹிதீன்களை பல மில்லியன் டாலர்களுக்காக பயிற்சி கொடுத்து அனுப்பி வைத்தது பாகிஸ்தான். அதுக்கு வந்து முழுக்க சிஐஏ நெட்வொர்க்கை இவங்க பயன்படுத்துறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய அந்த சிஐஏ அப்படிங்கிற அந்த உளவு நிறுவனம் பாகிஸ்தான்ல என்ன நினைச்சாலும் செய்ய முடியும். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ISI அப்படிங்கிற அந்த
அந்த நாசக்கார உளவு அமைப்புக்கு பயிற்சி கொடுத்ததே சிஐஏ தான். ஏன் இப்போ கூட நிறைய என்ன விமர்சனம் இருந்தாலும், பாகிஸ்தான் மீது எந்த விமர்சனம் இருந்தாலும், அவர்களுடைய அந்த உளவுத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான உளவுத்துறை, ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது. ஏன் அதற்கான காரணம் வந்து தே ஆர் ஆல் ட்ரைன்டு பை சிஐஏ தான் வந்து இவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தது. ஸோ இப்பவும் ஐஎஸ்ஐ அப்படிங்கிற இந்த பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பில் சிஐஏ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஒரு 4 பேர் ரெடியாக இருப்பான். அதே மாதிரி வந்து காசு வாங்குறதுக்கும் ரெடியாக இருப்பான். ஸோ அதன் பொருட்டு தான் இப்போ இந்த ரஷ்யன்ஸுக்கு அகைன்ஸ்டான முஜாஹிதீன்ஸை வந்து பாகிஸ்தான் வந்து ட்ரெயின் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த வார் எப்படி போச்சு, எப்படி முடிஞ்சு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9/11 அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட வந்து $20 பில்லியன் இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற பேர் வழியெல்லாம் காமிச்சு $20 பில்லியன் வந்து எய்டா உதவியாக அமெரிக்கா கொடுத்தது. அப்புறம் ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டேர்மில் அந்த உதவி எல்லாத்தையுமே வந்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஹிஸ்டரியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இவர்கள் அமெரிக்காவுக்கு பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். இதுக்கு வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃபே கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார், we are doing this dirty work for past 30 years for the west அப்படின்னு சொன்னார். அந்த மேற்குலக நாடுகளுக்காக நாங்கள் இந்த கேவலமான வேலையை கடந்த 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து பெருமையாக சொன்ன ஒரே ஒரு நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் தான். ஸோ இவங்க காசுக்காக என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இது. எல்லாமே அடுத்த கட்டமாக எப்படி உணர்த்துது அப்படின்னா, ஈரானை அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப்ல வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு இந்த பாகிஸ்தானை ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க. பாகிஸ்தான் தான் ஒரே ஒரு இஸ்லாமிய நாடு, அணு ஆயுதம் கொண்ட நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான் தான். அதனால பாகிஸ்தானால் இதை செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அந்த அதிகாரம் நினைக்கிறது. அதற்கு தகுந்தால் போல் இந்த விஷயங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, 13,000 வீரர்கள். இதுல இன்னொரு திட்டமும் இருக்கிறதாக சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு ஏற்கனவே ஈரானுடைய இந்த கார்க் தீவுகளை வந்து குறிவைத்து அங்க போய் ஊடுருவணும், அந்த கார்க் தீவை வந்து கைப்பற்றணும் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே டைம்ல ஈரானையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அமெரிக்காவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஸோ அதனால அவங்களுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் அவங்க இறக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்பப்பட்டது. ஆனா அது வந்து கிரவுண்ட் இன்வேஷன் அப்படிங்கிறத ட்ரம்ப் பண்ணல. ஆனா இந்த 13,000 வீரர்கள் இங்க குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை அந்த தீவுல போய் இறங்கி அந்த தீவை கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்துச்சு அப்படின்னா அதற்கு இவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை பயன்படுத்துவார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இதன் மூலியமாக எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, வியட்நாம் போர்லையும் சரி, ஈராக் போர்லையும் சரி, கிரவுண்ட் இன்வேஷனை பண்ணி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தங்களுடைய துருப்புகளை வந்து இழந்திருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரியான துருப்பு இழப்புக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து தயாரா இல்லை. ஸோ அதனால இவங்க பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அது வாலாட்டக்கூடிய நாயாக இருக்கிறதால 2 புறையை தூக்கி போட்டா வந்துருவாங்க அப்படிங்கிறதால இவர்கள் இப்ப பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. இதை விட ஒரு வெட்கக்கேடானது, குறிப்பாக ஒரு துரோகம் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கே செய்யக்கூடிய துணிச்சல் இருக்கவர்கள் அந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள். குறிப்பாக அந்த அசிம் முனிராக இருக்கட்டும், ஷபாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும், இவர்களுடைய நன்றி அப்படிங்கிறது அவங்களுடைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு கிடையாது. அவங்களுடைய நன்றி எல்லாமே அந்த வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கும், சவுதியில இருந்து இவங்களுக்கு வந்து போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜ குடும்பத்திற்கும் தான் இவர்களுடைய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது, இவர்களுடைய விசுவாசம் இருக்கிறதே தவிர அந்த நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவான விஷயம். 13,000 வீரர்கள் என்ன ஆக போறாங்க, ஈரான் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த பதிவோட இறுதியா இன்னொரு விஷயம், தேர்தல் வந்துட்டாலும் கூட இப்பவும் நம்மளுடைய செய்திகள்ல அதிகமாக அடிபடுவதாக இருக்கிறது இந்த ட்ரக், குறிப்பாக இந்த போதை சம்பந்தமான விவகாரங்கள். ஏற்கனவே ரெட் காரிடாரை வந்து நம்மளுடைய கமாண்டோஸ் எப்படி வந்து ஒழிச்சாங்க, மத்திய அரசாங்கத்துடைய உதவியோடு எப்படி ஒழிச்சாங்க அப்படிங்கிற அந்த பதிவை நம்ம போடும்போது கூட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த ட்ரக்குக்கான ஒரு நெட்வொர்க் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, குறிப்பாக தமிழகத்திலேயே இருக்கு, அதை வந்து ஒழிச்சு கட்டணும், அதன் மீது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்து தீர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கட்டுரையை பார்க்கும்போது
தமிழகத்துல 2021 கிட்டத்தட்ட 6000 சொச்சம் இருந்த இந்த ட்ரக் சம்பந்தமான இந்த வழக்குகள் அப்படிங்கிறது, போதை தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது நாளாக நாளாக இப்போ 10,000 தாண்டி வந்து பதிவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்பவுமே ஒன்று, வழக்கை விட நிதர்சனத்தில் இன்னும் ஜாஸ்தியாக வந்து இருக்கும். அதாவது ரிஜிஸ்டர்டு அன்ரிஜிஸ்டர்டு அப்படின்னு 2 இருக்கு. ஸோ அன்ரிஜிஸ்டர்டு எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா எவ்வளவு சம்பவங்கள் தமிழகத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம் வந்து ரொம்ப ரொம்ப அச்சத்தோடு பார்க்க வேண்டிய அந்த சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையோடைய ரெவென்யூ அப்படிங்கிறது 48,000 கோடி அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் வரக்கூடிய அரசாங்கங்கள் இன்னும் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இது 50,000 கோடியை கூட தாண்டும் அப்படின்ற நிலை இருக்கு. இந்த டாஸ்மாக் குடிச்சே வந்து அதிகமான உடல் பாதிப்புகளோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு மேல வந்து குடிக்கிறாங்க அப்படிங்கிற போது எத்தனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வேணும், எத்தனை சிறுநீரக சிறப்பு மருத்துவமனைகள் வேணும், இது எல்லாமே நாளுக்கு நாள் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு பத்தாது அப்படின்னு இந்த கஞ்சா சாக்லேட்ஸு கிட்டத்தட்ட வந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான கஞ்சா சாக்லேட்ஸ் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸோ இது எல்லாமே போதையில லேயர் 1, லேயர் 2, லேயர் 3ன்னு அடுத்தடுத்த லேயரை நோக்கி நாம நகரமோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்துது. 2021, 22 காலகட்டத்தில் விழுப்புரம் மரக்காணத்தில் ஏற்பட்ட அந்த கள்ளச்சாராய சாவை நேரடியாக களத்துக்கு சென்று கவர் செய்த ஒரு செய்தியாளராக சொல்றேன். அன்னைக்கு நான் அந்த அந்த கிராமத்தில் போகும்போது எங்க திரும்பினாலும் மரண ஓலமாக இருந்தது. எந்த தெருவுக்கு போனாலும் ஒரு 2 பேர் வந்து செத்து இருந்தாங்க. அந்த பந்தல் போட்டிருக்கோம், அவங்க உட்கார்ந்து அவங்களோட உறவினர்கள் அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு போதையுடைய ஒரு கோர தாண்டவத்தை கண்ணால பார்த்தேன். அந்த சம்பவம் நடந்த உடனேயே கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்குது. ஸோ கள்ளக்குறிச்சிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் சாவறாங்க. அப்போ எந்த நிலையில் நாம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது இங்க எழுந்துகிட்டு இருக்குது. இந்த போதையின் பிடியில் இருந்து இந்த தமிழகம் அப்படிங்கிறது விலக வேண்டும். இது வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு, அரசாங்கத்துக்கு, மாநிலத்துக்கு அப்படிங்கிறத தாண்டி எல்லா விஷயத்துக்குமே இது மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை வந்து கவனம் எடுத்து இது வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு நம்பிக்கை வந்து இருக்கணும். அதே மாதிரி கடந்த காலங்களில் நடந்துட்டு இருக்க அந்த விஷயங்களை பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் அப்படிங்கிறதும் அந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் இதற்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து சேர்த்து சப்போர்ட் பண்றாங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூகமாக இந்த போதையை தடுக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அதை வரும் நாட்களில் இன்னும் தீவிரமாக செய்ய வேண்டும். தீவிரமான பிரச்சாரமும் இதற்கு தேவைப்படுகிறது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.